மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான கால்சியம், புரோட்டீன், ஃபைபர் இது மூணுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணவு. ஆனா நம்ம தினமும் எடுக்கணும். இப்ப இதை தேடிதானே எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். கால்சியம்க்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், புரோட்டீனுக்கு வந்து என்னென்ன சப்ளிமெண்ட்ஸோ எல்லாத்தையும் தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். முக்கியமா ஃபைபர் கண்டென்ட். இந்த ஃபைபர் கண்டென்ட் தான் நம்ம உடல்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதாவது இந்த டைஜஷனுக்கு இது எல்லாமே சேர்ந்த ஒரு சிறுதானிய வகை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுதான் கேழ்வரகு. இந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்றது நம்ம பாரம்பரியமா தமிழர்களோட வாழ்வோட ஒன்றிணைந்து வரக்கூடிய ஒரு உணவு. குழந்தை பருவத்திலிருந்தே வயதான காலம் வரைக்குமே இந்த கேழ்வரகை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். அவ்வளவு சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா பார்த்தோம்னா கால்சியம் இதுல மிகுஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு, மெக்னீசியம். இன்றைய காலகட்டத்துல எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கேழ்வரகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, போன் டென்சிட்டி குறைவா இருக்கு, கால்சியம் லெவல் குறைவா இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கும்? ஜென்ரலாவே ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு கால்சியம் லெவல் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்சியம் லெவல் உடம்புல குறைவா இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்பதானே நமக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஜென்ரலாவே பார்த்தோம்னா ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கால்சியம், விட்டமின் D3 இதெல்லாமே குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபருக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒரு சோர்வு எப்பவுமே உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது, அடிக்கடி வந்து எனக்கு வந்து மூட்டுக்கல்ல வலி இருக்கு, கழுத்து எலும்பு வந்து வலி இருக்கு, இடுப்பு எலும்பு வலி இருக்கு, நடக்கும்போதே கால்கள் வந்து ரொம்ப வலியா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லிகமெண்ட்ஸ் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். லிகமெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு எலும்பு சேரக்கூடிய ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸ்ல மூட்டுக்கள்ல எலும்புகள்ல தேய்மானம் ஏற்படுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் பற்கள்ல வந்து வலிமை இழந்த மாதிரி இருக்கும், பல்லு வந்து மஞ்சள் ஆகிற மாதிரி இருக்கு, சில நேரம் பற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கேவிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கு, பற்களோட அந்த எட்ஜஸ்ல முக்கியமா பார்த்தோம்னா இந்த மோலார் டீத்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த எட்ஜஸ்ல வந்து ரொம்ப ஷார்ப் ஆகிட்டே வருது. இப்போ நமக்கே தெரியும், ஏதாவது ஒரு பொருள் தேய்மானம் ஆச்சுன்னா தேய்மானமான இடத்துல ரொம்ப ரஃபா ஒரு சர்ஃபேஸ் வர்றதோ இல்ல ஷார்ப்பா மாறுறதோ இந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பேசும்போதே நாக்குல எனக்கு வந்து அந்த பற்கள் உராஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ பற்களோட வலிமை குறையுது, பற்கள்ல வந்து லேசா ஆட்டம் இருக்கு, கேவிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கால்சியம் சத்துக்கான ஒரு மாத்திரையை போடுறதை விட நேச்சுரலாவே கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகைதான் கேழ்வரகு. இதை நம்ம உணவுல தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த கேழ்வரகை எந்தெந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த கேழ்வரகு அந்த செடியோடய வந்து கதிரோடய சேர்ந்து வரும். இந்த கதிரோடைய சேர்ந்து வர்றத கேழ்வரகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கதிரோடைய கொஞ்சம் காம்பு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அது கிடைக்கக்கூடிய காலங்கள்ல நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்க. அந்த கதிரோடைய கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணீர்ல போட்டணும். ஒண்ணுல இருந்து ஒரு 5 கதிர் வரைக்கும் இதுல தண்ணீர்ல போட்டுட்டு இது கூட கொஞ்சம் வெத்தலை, முழு வெத்தலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு ஒரு மிளகு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 லிட்டர் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 கேழ்வரகு அந்த செடியோடைய அந்த கதிரோடைய சேர்த்து போட்டுட்டு வெத்தலை, மிளகு சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கணும். அது வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதாவது 2 லிட்டர் தண்ணி விட்டுருக்குமா 1 லிட்டரா வரணும். இதை வடிகட்டி குடிச்சோம்னா பல நோய்கள் நம்ம உடல்ல வந்து தீருதுன்னு சொல்லலாம். இந்த வழிமுறை நிச்சயமா யாருக்குமே தெரிந்திருக்காத ஒன்று. பல கிராமங்கள்ல இன்னைக்குமே இதை பயன்படுத்துறாங்க. மலைவாழ் மக்கள் இன்னைக்குமே இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கேழ்வரகோட அந்த முழு தாவரமும் அந்த தாவரத்துல அந்த இலைகள் அந்த கதிர்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோம்னா அவ்வளவு இரும்பு சத்து, கால்சியம் நிறைந்தது. இதனோட நம்ம வெத்தலை எதற்கு சேர்க்கிறோம்னா ஜீரணமாகிறதுக்கு. ஒரு சிலருக்கு கேழ்வரகு சாப்பிட்டோம்னா வயிறு உப்புசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது கூட நம்ம என்ன சேர்க்கணும், வெற்றிலையும் மிளகும் சேர்த்து சாப்பிடுறோம். இந்த மாதிரி 1 லிட்டர் கஷாயத்தை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு 100 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம். வாரத்துக்கு 2-3 நாட்களோ இல்ல இந்த கதிர் கிடைக்கக்கூடிய சமயங்கள்ல இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணி பாருங்க.
உடல் அலுப்பு, உடல் வலிகள் இருக்கிறது, உடல் உள்ளுறுப்புகள் வலிமை ஆகிறதுக்கு, போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கஷாயமாக இருக்கும். கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துவாங்க. இது வந்து மண் சட்டியில செய்து பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அது கொதிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய மனம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அருமையான ஒரு ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம உடல்ல எலும்புகள் வலிமையாக இருக்கணும்னா டெய்லி ராகி மால்ட் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ரெடி பண்ணி குடிக்கலாம். ராகி மால்ட் அதாவது கேழ்வரக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு கரண்டியோ எடுத்து போட்டு இதை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பால், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி கலந்து டெய்லி ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல அந்த கால்சியம் குறைபாடு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதுக்கப்புறம் குழந்தைகள் இதை வந்து சாப்பிடாம இருக்காங்க. இதுல நிறைய பண்டங்கள் செய்யறது நம்ம வழக்கத்துல இருக்கு. ராகி லட்டு செய்வாங்க. ராகி மாவு என்ன பண்ணுவாங்க, லேசா வறுத்து எடுத்து வச்சுட்டு நெய் நல்லா சூடா காய்ச்சி அத மாவோட கலந்துட்டு வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே வறுத்து போட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம்னா கேழ்வரகு, வேர்க்கடலை, வெல்லம், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இது 5ம் சேர்த்து செய்யக்கூடியதுதான். ராகியை வந்து என்ன பண்ணுவான்னா பவுடரா நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். சோ இந்த ராகி அடைகள் எல்லாம் ஒரு சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்க்கடலையில இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். அதிகமான கால்சியம், புரோட்டீன், இன்னைக்கு எவ்வளவோ புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம தேடி தேடி போறோம். அது எதுவுமே தேவை கிடையாது. வேர்க்கடலை மட்டும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வெல்லமும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது 3ம் சேர்த்து நல்லா இடிச்சு உரல்ல போட்டு இடிச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு கொடுப்பாங்க. இது சர்க்கரை நோயாளிகள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்லம் சேர்க்காமல் சாப்பிடலாம். அது எப்படிங்க நான் வெல்லம் சேர்க்காமல் இது உருண்டை எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு கேழ்வரகு ரொம்ப சிறந்தது, வேர்க்கடலையும் ரொம்ப சிறந்தது. இது ரெண்டுமே சேர்த்து பவுடர் பண்ணிட்டு கொஞ்சம் நெய் சூடு பண்ணி விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நம்ம உரல்ல இடிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த ராகி அடை சொன்ன இல்லைங்களா, அது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில போட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வேர்க்கடலையும் மிக்சியில போட்டுட்டு வெல்லம் இதனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக கொடுக்கும்போது அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, போன் டென்சிட்டி குறைவா இருக்கு, மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் இருந்தா அவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சிமிழி உருண்டைய தாராளமாக செய்து சாப்பிடலாம். இந்த மாதிரி தமிழர்களோட வாழ்வியலோட ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கேழ்வரகு நமக்கு கூடவே டிராவல் ஆயிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். கோடை காலங்களை இப்போ ஆடி மாசம் பார்த்தோம்னா எல்லா கோயில்கள்லயும் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய கூழ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம்னா நம்ம கேழ்வரகு தான். இந்த கேழ்வரகு இப்போ ஆடி மாசம் பார்த்தோம்னா அதிகமான உஷ்ணம், மழையும் வெயிலும் மாறி மாறி வர்றதுனால உடல்ல ஒரு உஷ்ணத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கேழ்வரகு கூழோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான உஷ்ணத்தினால் வரக்கூடிய வெப்பு நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம், வெப்பத்தினால் வரக்கூடிய அம்மை மாதிரியான நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் கேழ்வரகு ரொம்ப 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 சிறந்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து டெய்லி கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கேழ்வரகு தாராளமாக உணவில் எடுத்துக்கலாம். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு கேழ்வரகு, சர்க்கரை நோயை விரட்டி அடிக்கிறதுக்கு கேழ்வரகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே நம்ம மறந்துட்டோம். எல்லாம் வெள்ளையா இருக்கக்கூடிய உணவை தேடி தேடி போயிட்டு இருக்கிறோம். சிம்பிளா பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு நம்ம இட்லி தோசை செய்யும் போதே அதுல கேழ்வரகு சேர்த்து மாவு அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். கேழ்வரகு மாவு கொஞ்சம் சேர்த்து அதை கொடுக்கலாம். குழந்தை பருவத்தில இருந்தே இந்த கேழ்வரகை சேர்த்து சேர்த்து நம்ம உணவில் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பழக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா பல நோய்கள் நம்ம உடல்ல வராமல் பாதுகாக்கலாம். முக்கியமாக என்றைக்குமே நம்ம ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னா கேழ்வரகு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. உணவில் தாராளமாக இதை சேர்த்து சாப்பிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தகவலை கொடுத்திருக்கிற ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.